ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே 46,467 கோடி. அங்கேயே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல. நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம், பென்ஷன், வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே முடியல. இங்க நான் குஜராத்தை கம்பேர் பண்றேன். குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் வருமானம் இல்லாம குஜராத்தினுடைய ரெவென்யூ சர்ப்ளஸ் மட்டுமே 19,965 கோடி ரூபாய். அதாவது 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் இல்லாம குஜராத் 19,695 கோடி. நாம டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி ரூபாயை சேர்த்து அங்க மட்டுமே நமக்கு 46,467 கோடி ரூபாய் நட்டம். இப்ப இதற்கப்புறம் கடன் வாங்குறோம். இதை தாண்டி கடன் 1,62,096 கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன். சரி, வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்ல. சம்பளம் கொடுக்கிறதுக்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு. மொத்தமாக உள்கட்டமைப்பு, புதுசா ஒரு ரோடு போடணும், பில்டிங் போடணும், ஸ்கூல் பில்டிங் கட்டணும். அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்ல செலவு செய்திருப்பது 57,231 கோடி. 57,231 கோடி நாம உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம். குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது 95,472 கோடி. அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில போதா, வீழ்ச்சி பாதையில போதான்னு பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்தவரை 95 கோடி ரூபாய், 95,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு, தமிழகத்தில் 57,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு. ஆக மொத்தம் 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதுல 1,62,200 கோடி ரூபாய் கடன் வாங்கி